Daily. Taste the Daily. ஏன் மக்கா வணக்கம்டே. 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வருது. மக்கள் தீர்ப்பு 4ஆம் தேதியே வந்துட்டாலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாம் 6ஆம் தேதிக்கு பிறகு தான் முடியும். அதுவரை தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் தான் இருக்கும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஐயா கருணாநிதியோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக சென்னை மெரினாவில் திமுக கொடிகளை கட்டியிருக்கார். தேர்தல் விதி நடைமுறையில் இருக்கையில் இப்படி செய்யக்கூடாது. ஆனாலும் விளம்பர கம்பெனி செய்யுது. ஐயா ஸ்டாலினும் அங்கே வந்துட்டு போகிறார். ஐயாவே சட்டத்தை மதிக்கலைன்னா எப்படி அப்படின்னு நாம் கேட்கல, ஜனங்க கேட்குறேன். சரி மக்களே, இன்றைக்கி தேதியில் முக்கியமான செய்திகள்லாம் விரிவாக விவரமாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் கிழக்குமேடு பக்கம் ஐயா கருணாநிதியோட பிறந்த நாளுக்காக கொடிக்கம்பம் நட்டுருக்காங்க. கொடிக்கம்பம் நட்டுக்கிட்டு இருக்கையில கரண்ட் அடிச்சு ஒருத்தர் இறந்துட்டார். 5 பேர் ஆஸ்பத்திரியில் கிடக்காங்க. ஐயா ஐயா ஸ்டாலின் நடத்துகிற திராவிட மாடல் ஆட்சியில் ஏழைகளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நமக்கு தெரியும். ரொம்ப நாளாக திமுகவில் நிர்வாகியாக இருந்த ஒரு உடன்பிறப்புக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்கு. ஐயா கருணாநிதி பிறந்தநாள் அன்னைக்கு இந்த ஆட்சியில் எந்த நலத்திட்டமும் இல்லைன்னு பேட்டி கொடுத்துருக்காரு. சென்னை பள்ளிக்கரணையில் கரண்ட் கம்பி ஒன்று அருந்து கிடந்திருக்கு. அது தெரியாமல் ராத்திரி நேரத்தில் கம்பியை மிதித்து ஒரு பெரியவர் இறந்துட்டார். மின்வாரிய அதிகாரிகளோட அலட்சியம்தான் இந்த மரணத்துக்கு காரணம்னு நாம் சொல்லலை, ஜனங்க சொல்கிறாங்க. பாலத்தை முதல்ல கட்டுறதா இல்லை ரோட்டை முதல்ல போடுறதான்னு குழம்பி போய் ரோட்டை முதல்ல போட்டுட்டு பாலத்தை கட்டுறதுக்காக அதை பேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கு பொதுப்பணித்துறை. ஜனங்க அரும்பாடுபட்டு கட்டுற வரி பணத்தை திராவிட மாடல் இப்படி வீணாக்குதுன்னு புலம்புறாங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். மதுரை மாட்டுத்தாவணி பக்கம் ஒரு பிரியாணி கடைக்குள்ள புகுந்து போதை ஆசாமிகள் அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. காவல்துறை என்ன செய்யுதுன்னு கேட்காதீங்கப்பா. காவல்துறை கண்டித்து அனுப்புன பிற்பாடு தான் ஆளை கூட்டியாந்து அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. காவல்துறை மேலே கொஞ்சம் கூட பயம் இல்லை. மதுரை மாட்டுத்தாவணி பழ மார்க்கெட்டுக்கு எதிரில் பிரியாணி கடை ஒன்று இருக்கு. இந்த கடையில் வேலை பார்க்குற ஊழியருக்கும் சாப்பிட வந்த 3 இளவட்டங்களுக்கும் இடையில வாய் தகராறு நடந்திருக்கு. தகராறு முத்துனதும் கடைக்காரங்க போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. காவல்துறையும் உடனே ஸ்பாட்டுக்கு வந்து அந்த 3 இளவட்ட பயலுகளை கண்டித்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனால் பாருங்க, போலீஸ் சொன்னதும் அமைதியாக போனவங்க தண்ணியை போட்டுட்டு பட்டாக்கத்தியோட திரும்ப வந்திருக்காங்க. 3 பேரா போனவங்க 6 பேரா திரும்ப வந்திருக்காங்க. ஐயா திரும்ப வந்து கடையில் என்னென்ன அழிச்சாட்டியம் பண்ணுதாங்கன்னு பாருங்க. பார்த்தீங்களா, போதையில் பட்டாக்கத்தி வச்சுட்டு எப்படி இஷ்டத்துக்கு வெட்டுறாங்கன்னு. கடையை நொறுக்குனதும் இல்லாமல் பாவம் கடைக்கு வேலைக்கு வந்த ஊழியர்களையும் சர்றா மாதிரியாக வெட்டி உருட்டுக்கட்டையால் அடித்து கொலவெறி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இப்போ காவல்துறைக்கு விஷயம் போலன்னா கூட என்னமோ ஏதோன்னு விடலாம். காவல்துறை வேலை மெனக்கட்டு வந்து கண்டித்து அனுப்பியிருக்காங்க. அப்போ கூட பயம் இல்லாமல் திரும்ப வந்து இம்புட்டு அழிச்சாட்டியம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் காவல்துறை மேலே பயம் இல்லாமல் போச்சுன்னு தானே அர்த்தம். எப்பா நான் சொல்கிறத வச்சு சொல்ல வேணாம், நீங்களே யோசித்து பார்த்து சொல்லுங்கள். ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எம்புட்டு சீரழிஞ்சு போய் கிடக்குங்கிறதுக்கு இந்த சம்பவத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த நிலைமை நீடிச்சா நிம்மதியாக யாராச்சும் தொழில் பண்ண முடியுமா? இதனால தான் ஐயா ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை கண்காணிக்கணும்னு சொல்லுதோம். ஐயா நாம் சொல்கிறத கண்டுக்கிடவே மாட்டிக்கார். எப்போ தான் விடிய போகுதோ தெரில போங்க. திண்டுக்கல் பக்கம் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸோட டயர் கலண்டு ஓடி இருக்குயா. நல்ல வேலை டிரைவர் கொஞ்சம் சாமர்த்தியமாக வண்டியை ஓட்டினதால ஜனங்க உயிர் பிழைச்சாங்க. தனியாருக்கு நிகராக சொகுசு பேருந்து ஓட்டிக்கிட்டு இருந்த நம்ம போக்குவரத்து கழகத்தை தகரடப்பா பஸ்ஸுகளை ஓட்ட வச்சிருக்கு திராவிட மாடல். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வேப்பன் வலசுங்கிற ஊருக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ் கிளம்பி இருக்கியா. பஸ்ல 30 பேர் போயிருக்காங்க.
வேப்பன் வலசு பக்கத்தில் போகையில் பஸ்ஸோட முன்பக்க வீல் ஒன்று பஸ்ஸை விட வேகமாக போயிருக்கு. முன்பக்கத்தில் இருந்த லெஃப்ட் சைடு வீல் கலண்டு போய் காவாயில் விழுந்திருக்குப்பா. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 ட்ரிப்பு 12 ட்ரிப் அடிக்கிறது. பூரா மக்கள் எவ்வளோ கூட்டம் வருது. இந்த ஊருக்கு பஸ் புது பஸ் விட மாட்டாங்களாமா? தப்பிச்சிருக்குது. போச்சு. இன்னைக்கு ஆடு மாடு ஊருக்குள்ள மனுஷங்க வீடுக்கு பாருங்க எத்தனை வீடு இருக்குன்னு. எத்தனை குழந்தைங்க விளையாடுறாங்க. டிரைவர் சாமாத்திரத்தினால இத்தனை ஊர் உசுறு தப்பிச்சிருக்குங்க. அவர் இல்லைன்னு வச்சுக்காங்க, வேற டிரைவர் புது டிரைவர்ல இப்ப ஷிஃப்ட் ஓட்டுறாங்க. பாத்தீங்களா, நல்ல வேலையா டிரைவர் கொஞ்சம் சுதாரிச்சுட்டா. அப்படி இல்லைன்னா இது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். டவுனுக்குள்ளெல்லாம் இப்படி டயர் கலண்டு ஓடிச்சுனாக்க என்ன ஆகிறது? அதாவது ஒரு அரசாங்கம் ஒரு குறைய சொன்னோம்னா அதை கேட்டு சரி பண்ணுற மூடில் இருக்கணும். குறையே இல்லைன்னு சொல்கிற மூடில் இருந்தாக்கா என்னதான் செய்யறது? தகரடப்பா பஸ்ஸுகளை பற்றி ஒரு மாதத்துக்கு மேலே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அமைச்சர் அதை சரி பண்ணுற மாதிரி தெரியல. ஐயா ஸ்டாலினும் அதை பெருசாக கண்டுகிட்ட மாதிரி தெரியல. முன்னாடியே சொன்ன மாதிரி தனியாருக்கு நிகராக சொகுசு பஸ் ஓட்டுன போக்குவரத்து கழகத்தை 3 வருஷத்துல தகரடப்பா பஸ் ஓட்ட வச்சிடுச்சு திராவிட மாடல். தமிழ்நாட்டில் ஒரு 3 வருஷமா ஒரு துறை ஐசியூவில் கிடக்கையா உசுருக்கு போராடிட்டு இருக்கு. எந்த துறைன்னு கேட்குறீங்களா? சுகாதாரத்துறையைத்தான் சொல்லுதேன். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிகளில் சரியான நிர்வாகம் இல்லாமல் திணறிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் கேமராவை தூக்கிட்டு ஓடுனா தான் வேலையே நடக்குது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலிருந்து ஒரு உருக்கமான வீடியோ காட்சி வெளியே வந்தது. மழை பெஞ்சு ஓஞ்சி லேசா சாரல் விழுந்துகிட்டு இருக்குப்பா. அந்த நேரத்துல ஒரு பெரியவர் பாவம் தவந்து போயிட்டு இருக்காரு. உடனே அங்கிருந்த மருத்துவமனை ஊழியர்கள் அவரை வீல் சேர்ல உட்கார வச்சு உள்ள கூட்டிட்டு போனாங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. கண்ணுல ஜலத்தை வச்சுட்டு என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சப்பதான் ஜனங்க ஒரு உண்மையை உடைச்சாங்க. 60 வயசான இந்த பெரியவர் பேர் சக்தி வேளாம். ஐயா ஆஸ்பத்திரிக்கு வரல, ஆஸ்பத்திரியிலேயே தான் இருந்திருக்கார். சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில இருந்தவரை கவனிக்க ஆள் இல்லைன்னதும் கொட்டுற மனையில மருத்துவமனை ஊழியர்கள் தான் வெளியில கொண்டு வந்து விட்டாங்களாம். பாவம் அவர் தவந்து போறத ஜனங்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதும் பெரிய பிரச்சனை ஆயிடும்னு பயந்து போய் மறுபடியும் அவரை உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. சிகிச்சைக்காக வந்தவரை ஏன் வெளியே கொண்டு போய் விடணும்? இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல இப்படித்தான் மருத்துவமனைக்கு வர்ற நோயாளிகள் அலைக்கழிக்கப்படுதாங்க. ஏழைகளுக்காக அம்மா மினி கிளினிக் திறக்க இதென்ன அதிமுக ஆட்சியா, திராவிட மாடல் ஆட்சிப்பா, அப்படித்தான் இருக்குன்னு ஜனங்க புலம்புறாங்க. ஏற்கனவே ஜனங்க பருப்பு வரல பாமாயில் வரலன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ரேஷன் கடை ஊழியர்கள் வேற வேலை நிறுத்த போராட்டம் பண்ணுதாங்க. ஏன் சார் போராட்டம் பண்றீங்கன்னு கேட்டா உங்களுக்காகத்தான், அதாவது ஜனங்களுக்கு பொருள் கிடைக்கணும்னு தான் போராட்டமே பண்ணுதோம்னு சொல்றாங்க. ரேஷன் கடையில பொருள் கிடைக்கல, அளவு கம்மியா இருக்குன்னு ரேஷன் கடை ஊழியர்கள் கிட்ட மல்லு கட்டுதோம் இல்லையா? ரேஷன் கடை ஊழியர்கள் என்ன சொல்லுதாங்கன்னா, கடைக்கே சரியான அளவு பொருட்கள் வரமாட்டிக்குன்னு சொல்லுதாங்க. அது மட்டும் இல்ல, ரேஷன் கடைக்கு சரக்கு இறக்கி வைக்க வர்றவங்களுக்கு பணம் கொடுக்க சொல்லுதாங்களாம். அங்க ரேகை வைக்கிற மிஷின் இருக்குல்ல, அது ரிப்பேர் ஆச்சுன்னா ஊழியர்களுக்கு அபராதம் போடுதாங்களாம். இந்த குளறுபடியெல்லாம் உடனே சரி பண்ணுங்கன்னு சொல்லி ரேஷன் கடை ஊழியர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி சிவகங்கை பக்கம் ஒரு ரேஷன் கடையில 2 ரூபாய்க்கு 50 மில்லி மண்ணெண்ணெய் கொடுத்தாங்க பாருங்க, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இந்த மாதிரி தேவையான அளவு பொருட்கள் கொடுக்காததாலதான்னு போராட்டம் பண்ற ஊழியர்கள் சொல்லுதாங்க. இந்த பிரச்சனையை தீர்க்கலன்னு சொன்னா 8ஆம் தேதிக்கு பிறகு தொடர் வேலை நிறுத்த போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2 மாசமா ஒழுங்கா பொருள் கிடைக்காம ஜனங்க நொந்து போய் கிடக்காங்க. விளம்பர கவர்மெண்ட் உடனே இந்த பிரச்சனையை என்ன ஏதுன்னு பார்க்கணும், இல்லைன்னா ஜனங்க பாடு திண்டாட்டமாயிரும். மக்கா, டோல்கேட் ரேட்டை வேற ஏற்றி விட்டாங்கப்பா. பாவம் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்கெல்லாம் புலம்புதாங்க. ஏற்கனவே ஓனராக இருந்த நிறைய பேர் இப்போ டிரைவர் ஆகிட்டாங்களாம். இப்படியே ஏற்றிக்கிட்டே போனால் பிழைக்க முடியாது. டீசல் விலை ஒரு பக்கம், டோல் ஒரு பக்கம், வாடகையில் வர்ற வருமானமெல்லாம் இதுலேயே சரியாக போகுதுன்னு சொல்லுதாங்க. எல்லார் பாடும் கஷ்டமாக தான் இருக்குது. சரி மக்களே, இன்றைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.